அப்படி ஒரு சன் நான் பார்த்ததே இல்லைங்க இந்த காலத்தில். எப்போ அம்மா வந்தாலும் அவர் கூட்டிகிட்டு வந்து என்ன நடக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், பிளட் சுகர் பிஃபோர் எவ்வளோ இருந்தது, ஆஃப்டர் எவ்வளோ இருந்தது அப்படி பார்த்துப்பாரு. சச் அ ஹம்பிள் சோல். உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல பையன் அமைஞ்சிருக்காங்கம்மா. அது நான் வந்து பிளஸ்டாக தானே நினைக்கிறேன். உண்மையாலுமே எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சன் அமைவாருன்னு தெரியல சார். நான் உண்மையாலுமே உங்களை பாராட்டுறேன் தான் சார். இது எதுவும் நான் பொய்க்காக வீடியோக்காக சொல்லலை. ஏன்னா எவ்ரி டைம் அவர் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரையும் இருப்பாருங்க. சில பேர்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் அப்படி இல்லைங்க மேடம் அவர். ஆமாம், அதனால அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துப்பாங்க. ஸோ நல்ல சன் அமைஞ்சதுனால அவங்க ஹெல்த் வந்து இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சீக்கிரமே அந்த 9.1 HbA1c நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாங்கம்மா. சரிங்களா? வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா? சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா சாப்பிடவே முடியாது. சரிங்க. ஒரு இட்லி அப்படிதான் சாப்பிடுவாங்க, ஒரு தோசை இல்ல 6 தோசை அப்படிதான் சாப்பிடுவாங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பழையபடி திருப்பி ஒரு 2 years 3 years பிஃபோர் எப்படி இருந்தாங்களோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். அப்படைட் இம்ப்ரூவ் ஆனது. சேஞ்சஸ் இருக்கு. அவங்க ஸ்கின் டோன்ல இருந்து எல்லாமே மாறி, முதல்ல ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிளாக்கா ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்கின் டோனே கலர். நீங்க அழக்கூடாது அம்மா. அம்மா நீங்க அழுகக்கூடாது அம்மா. அம்மா நீங்க அழக்கூடாது. நான் நல்ல பையன் தானே சொன்னேன். அவரை எதுவும் தப்பா நான் எதுவும் சொல்லலைல்ல. உண்மையாலுமே நீங்க கொடுத்து வச்சவர் தான். இப்படிலாம் இந்த காலத்துல யாருமே பார்த்துக்க மாட்டாங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே நீங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க அழக்கூடாது. சரிங்களா? சரிங்க, அழக்கூடாது. நம்ம அதெல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்தோடனே சொல்லுவேன் நீங்க நல்லா பிரைட் ஆயிட்டீங்க அம்மா அப்படின்னு தான் சொன்னேன். உண்மையாலுமே நல்லதுதான். சுகர் சரி கவலை